உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன். சரி நான் கட் பண்றேன், சீக்கிரம் வா. என் கையில இருக்கிறது 9mm செமி ஆட்டோமேட்டிக். ட்ரிகர் அழுத்தினா மண்டை திருச்சிரும். என்ன திரும்பாத. இப்ப நீ எங்க போறியோ அங்க நீ போய்கிட்டே இரு. தல நான் வெறும் வேலைக்காரன் மட்டும்தான். இத பண்ண சொன்னது ஒரு சொட்ட தலையன். சரி சரி பதறாத. என் பையன் கார் எடுத்துட்டு போயிட்டான்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா நான் அப்படி பண்ணணும்னா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணுமே. நீ யாருக்காக வேலை பாக்குற? கார் லவுட்டின்னு போவானுங்களா, அவனுங்களுக்காகவா? லவுட்டிக்கிட்டு போறோமா? ப்ரோ என்ன ப்ரோ, நீ காசு கட்டலன்னு காரை தூக்கின்னு வர சொன்னானுங்க. நான் காசு கட்டலன்னா என் வீட்டுக்குள்ள பூந்து காரை தூக்கிடுவீங்களா? ஆனாலும் உனக்கு ரொம்பவே கூநக்கல் தாண்டா. தைரியத்துக்காகவே நான் உன்னை பாராட்டுறேன். ஆனா எனக்கு தூக்க சொன்னவன் யாருன்னு தெரியும். ஒரு கார் டீலர் தல, அந்த சொட்ட தலையன் இருக்கானே, அவன் பேரு சிமியானு. ஓ, அந்த பிசினஸ் மேனா? உனக்கு பொருத்தமான ஆள் தான். தல நல்லா கேட்டுக்கோ, இது உன் பையனுக்கும் அந்த பிசினஸ் மேனுக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். அது சரி, நான் அந்த சொட்டையன்ட்ட பேசிக்கிறேன். நீதானே பாத்துட்டு வரணும். நானும் அந்த சொட்ட தலையனும் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணிக்கிறேன். அவன் பாரு எப்படி ஓட்டிட்டு போறான் பாரு. கண்ணு முன்னு தெரியாம ஓட்டுறானுங்க. எது அந்த பில்டிங்கா? தல அந்த பில்டிங் தான். ஓ, காரை உள்ள விடுறா. நீ போற வேகத்துக்கு கண்ணாடிலாம் தெரிக்கணும், புரியுதா? நீ விட மாட்டேன்னு சொன்ன உன் மண்டைக்குள்ள என் புல்லட்டை தெரிக்க விடுவேன். நான் சொல்றது புரியுதா? இந்த மாதிரி ஜோக்லாம் ஒண்ணும் பண்ணாத தல. நான் பார்த்தா என்ன ஜோக் பண்ற மாதிரியா தெரியுது? அடே சொட்ட தலையா, நல்லா என்ன மாட்டி விட்டுட்டடா. அங்கதான் வந்துட்டு இருக்க, நடந்துதான் வந்துட்டு இருக்க. கண்ணு உன் தலையில இருக்குங்கிறத மறந்துடாதடி. டேய் எவன்டா அவன்? பிராங்க்லின். டேய் யார்ரா நீ? சாமியன் சார், நான் இதெல்லாம் ஒண்ணு வேணும்னே பண்ணல. டேய் தம்பி, சொன்ன மாதிரியே சரியா விட்ட. இந்தா உடம்ப பாத்துக்கோங்க. இந்த காரை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது?